Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டீ கடை வெட்டு கேக்கு. அது பாத்தீங்கன்னா முட்டை இல்லாம நம்ம செய்ய போறோம். அதுவும் குயிக்காவும் ஆயிரும், நல்லா டேஸ்டாவும் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா நான் அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அளவு பாத்தீங்கன்னா 150 கிராம் இருக்கும். இப்போ இந்த சர்க்கரையை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். அதுலேயே நான் ஒரு 3 ஏலக்காய் வச்சுருக்கேன். அதையும் போட்டு நம்ம நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ மிக்சி பவுடர் எடுத்துருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மைதா வச்சுருக்கேன். இது அளவு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவு இருக்கும். இதை நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு ரவை, இது பார்த்தீங்கன்னா 50 கிராம் இருக்கும். இப்போ பவுடர் பண்ண சர்க்கரையை போட்டுக்கலாம். ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் ஆப்பச்சோடா, பேக்கிங் சோடா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். முன்ன இப்போ நம்ம முட்டைக்கு பதில் இந்த நெய் தான் யூஸ் பண்ண போறோம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அது ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றணும்னு சர்க்கரை மெல்ட் ஆகும், அதனால பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். மாவு பாருங்க, இந்த அளவுக்கு திக்காக பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் நான் கொஞ்சமாக நெய் தடவி, இப்போ நெய் தடவிட்டு இது ரவா ஊறணும், அதனால ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, மாவு நல்லா ஊறிடுச்சு. கையில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கலாம். இந்த மாவு எடுத்து நம்ம பால்ஸ் மாதிரி செஞ்சு, இந்த மாதிரி கையில் 2 கையிலும் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பால் மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லாம் பால் மாதிரி பண்ணியாச்சு. இப்போ இதுல ஒரு பால் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் வடை சட்டி வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஆயில் ஊத்திக்கலாம். மூழ்கி வேகிற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது, ஓரளவுக்கு காயணும். ஃப்ளேம் வந்து மீடியமில் போட்டுட்டு நம்ம இந்த வெட்டு கேக் எடுத்து போட்டுக்கலாம். திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். இது டீ கடையில் பார்த்தீங்கன்னா ஒன்று 10 ரூபா, 15 ரூபாய்க்கு விற்பாங்க. நம்ம வீட்டிலேயே செஞ்சோம்னா குறைஞ்ச செலவில் குழந்தைங்களுக்கு நல்லா நம்ம கொடுக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, மறக்காமல், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு நம்ம டீ கடை வெட்டு கேக்கு ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.